கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான சங்கீதம் 133வது சங்கீதம். இந்த சங்கீதத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள்ளான சகோதரர்களின் ஐக்கியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். வெறும் 3 வசனம் தான், எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியக்கூடியதான ஒரு சங்கீதம் இங்க நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஒற்றுமையின் சங்கீதம், சகோதரருக்குள்ளான கிறிஸ்துவின் சகோதரருக்குள்ளான ஒரு ஒற்றுமையின் ஒரு சங்கீதம். நம்ம எல்லாரும் நம்ம ஆலயத்திற்கு கூடி வர்றோம், எல்லாரும் கூட பிறந்தவங்களா அப்படின்னா இல்லை, அப்படிதானே? எல்லாருமே நம்ம வேற இதுல இருந்துதான் நம்ம வர்றோம். ஆனா இங்க பார்க்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று பார்க்கிறோம். அந்த இன்பமுமானது அப்படின்ற பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, அதுக்குள்ள ஆன்சர் தான் கீழே இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரே தாயினுடைய வயிற்றுல பிறந்த எத்தனை பேர் ஒரு மனதா ஒற்றுமையா இல்லை. அப்ப நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விதான். ஆனா இங்க பார்க்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, ஒருமித்து வாசம் பண்ணணுமா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை அப்படின்னு நம்ம ஒருமித்து வாசம் பண்ணும் போது அது நன்மையாகவும் அது இன்பமாகவும் மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல நிறைய சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா காயின் ஆபேல பார்க்கிறோம், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நிறைய யாக்கோபுடைய குமாரர்களை பார்க்கிறோம், அவங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லை. எல்லாமே ஒரு மனதிற்குள்ளாக அவங்க இல்லாம தான் இருந்தாங்க. அதைத்தான் இங்க தாவீது சொல்றாரு, நம்ம சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது நன்மையாகவும் அது இன்பமாகவும் மாறுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம ஒருவேளை உலகத்துல நம்ம வேலை பார்க்கிறோம், உலகத்துல நம்ம இருக்கிறோம், அங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா எல்லா இடத்துலயும் ஒற்றுமையா நம்ம இருக்கணும், ஒரு சகோதர சிநேகத்தோட இருக்கணும். அங்க மட்டுமல்ல, சபைக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுதும் ஒவ்வொருத்தரையும் நீங்க விசாரிங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்களுடைய துன்பத்துல நீங்களும் பங்கெடுங்க, அவங்க விசேஷத்துல நீங்களும் பங்கெடுங்க. ஏதோ பொழுதுபோக்குக்காக நம்ம சபைக்குள்ளாக வந்துட்டு போகக்கூடாது. நம்ம சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒரு மனதோட இருக்கணும். ஏதோ சபைக்கு வந்தோன்னா நான் ஏன் அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை திருப்பிட்டு போக கூடாது. நம்ம சபைக்குள்ளாகவும் ஒரு மனது காணப்பட வேணும். நிறைய பேர்ட்ட பாருங்க, நிறைய விசாரிக்கும் போது அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நான் என்னத்துக்கு அவங்ககிட்ட பேசணும், அந்த நிலைப்பாடு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம யார் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அங்க பார்க்கிறோம். நம்ம ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது கீழே இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளாக காணப்படுகிறது. இந்த தைல சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற அந்த பெர்ஃபியூம் மாதிரி கிடையாது. இது ஆண்டவரே சொல்லி தயாரிச்சு எப்படி இந்த தைலத்தை தயாரிக்கணும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லி தயாரிச்சது. நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற அந்த சென்று கூட பயங்கரமா வாசனை அடிக்குது. காலையில போட்டோம்னா மறுநாள் கூட அது வாசனை வருது. இது ஆண்டவர் சொல்லி தயாரிச்சதான ஒரு தைலம். அந்த தைலம் எப்படி வாசனை அடிக்குன்னு சொல்லி நம்ம அதை சொல்லவே முடியாது. இந்த தைலம் அப்படிங்கும் போது ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த தைலம் மற்ற இடத்துல வீசும் போது அது என்ன பண்ணும், நிறைய ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்ம ஒரு மனதா இருக்கும் பொழுது அநேகருக்கு நம்ம வாசனை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல கிறிஸ்துவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வாசனைனா என்ன அப்படின்னா நம்ம சாட்சி, நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. இது ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா இவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. நம்முடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க மத்தியில, நம்ம எங்கெல்லாம் போறோமோ நம்ம வாசனை கொடுக்கக்கூடியதான அந்த திரவியத்தை போல நம்ம என்ன பண்ணணும், மாறணும். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். இது ஆண்டவருடைய பிள்ளை, இது பிரஜாதி பிள்ளை அப்படின்னா ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யணும். ஏதோ நம்மளும் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அங்க போய் அவங்கள மாதிரியே நம்மளும் இருக்கக்கூடாது.
அங்க ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கணும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படிங்கும் போது ஒரு மாற்றம், ஒரு வேற்றுமை நிச்சயமாக இருக்க வேணும். நம்ம நினைக்க கூடாது என்ன எல்லாரும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. எல்லாருமே ஒன்னா இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம மற்ற இடத்துல என்ன பண்ணணும், நம்ம நிலைநாட்டணும். அங்கதான் இங்க பார்க்கிறோம், நம்ம வாசனையை நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அது கிறிஸ்துவின் வாசனையாக இருக்கணும். நம்முடைய சொந்த அந்த பெர்ஃபியூம் போட்டு பாருங்க நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன்னு சொல்லி கிடையாது. கிறிஸ்துவின் வாசனையை அது எந்த இடத்துல, படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, அந்த வாசனையை வெளிப்படுத்தும் போது அது ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம், அது ஆசீர்வாதத்தை தருகிறதாம். பாருங்க, எர்மோ மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். அந்த பனி இறங்கும் போது ஒரு வறட்சி அந்த மலை மேல இருந்தாலும் அந்த பனி அங்க இறங்கும் போது அந்த வறட்சி எல்லாம் மாறி ஒரு செழிப்பாக காணப்படுகிறதாம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஒற்றுமையா இருக்கும் போது, கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்தும் போது ஒரு நாள் நமக்கு தாழ்ச்சி கிடையாது. அங்க செழிப்பையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறாராம். நீங்க ஒரு மனதா இருந்து பாருங்களேன், அந்த இடத்துல சோர்வு கடந்து வராது. ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல காணப்படும். அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மனதா இருக்கும் போது, அவருடைய வாசனையை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அங்கே ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். இந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வசனத்தை கை கொண்டா மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். செழிப்பை ஆண்டவர் தருவார். நம்முடைய வறட்சியெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நமக்கு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்து, எல்லா வறட்சியான நிலைமை நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்ம வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, ஆண்டவர் எல்லா வறட்சியும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நிச்சயமாக அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென்.